குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வர அத்தனை ப்ரோக்ராமையும் கண்டுகளிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் திருவாளர் பஞ்சாங்கம். இந்த படத்தோட திரை விமர்சனத்தை தான் இப்போ குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சினிமா பற்றின சில விஷயங்களை முன்னாடி பார்த்துலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேட்டர் திறக்கும்போது நவம்பர் மாதம் தேட்டர் திறக்கும்போது ஆடியன்ஸோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 75% வரைக்கும் ஆடியன்ஸ் திரையரங்குக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 2021 100% ஆடியன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படங்களும் ரிலீஸ் ஆகும்போது ஆடியன்ஸோட எண்ணிக்கை ஒரு சில திரையரங்குகளில் அதிகமாகிக்கிட்டு இருக்கிறதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருவாளர் பஞ்சாங்கம் இந்த படத்தோட கதையை கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜாதகம் இதில் தீவிர நம்பிக்கையில் இருக்கார். அதை கேட்டு தான் அவர் எதுவாக இருந்தாலும் பண்ணுவார். வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், வெளியில் போகிறதா இருக்கட்டும். இப்படியே அவர் இருக்கும்போது அவருக்கும் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு இடத்துல போய் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது ஒரு ரவுடிக்கும் இவங்களுக்கு ஒரு தகராறு ஆயிடுது. அதுக்கப்புறம் இவர் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. அப்புறம் அந்த ரவுடியை பழி தீர்க்கணும். ரவுடி ஹீரோ பழி தீர்க்கணும்னு நினைக்கிறார். ரவுடி பார்த்திங்கன்னா போதைப்பொருள் கடத்தல் கும்பல். அவன் பார்த்திங்கன்னா ஒருத்தனை கொன்னுட்டு போதைப் பொருளையும் கடத்தி வச்சிருக்கிறான், பணத்தை வச்சிருக்கிறான். அந்த பணத்தை பதுக்கிறக்கா அவன் ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனுடைய காரை எடுத்துகிட்டு அங்கே போகிறான். அங்கே போனால் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவனை காப்பாற்ற போகிறான். ஃப்ரெண்ட் அவன் கடத்திட்டு போயிடறான் வில்லன். ஹீரோ அவனை காப்பாற்ற போகும்போது அங்கே அந்த வில்லன் செத்து கிடக்கிறான். ஹீரோ மேலே பழி விழுகுது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாப்பில் பார்த்தீங்கன்னா உண்மையான கொலையாளி யார், ஹீரோவோட இந்த ஜாதகம் விஷயங்கள்லாம் என்னாச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு திருவாளர் பேர் வச்சுருக்கிறாங்க. ஜாதக விஷயங்கள் என்னாச்சு, ஹீரோ வேலைக்கு போனாரா இல்லையா, அந்த கொலைக்கேஸ்லேருந்து வெளியே வந்தாரா இல்லையாங்கிறது அந்த படத்தோட முழு நீள திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா படத்தோட சினிமாட்டோகிராஃபி, ஒளிப்பதிவு, அது மட்டும்தான் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தோட ரெக்கார்டிங் கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சாங்ஸ் கொஞ்சம் ரிச்சாக பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது இந்த மூவி பார்த்தீங்கன்னா திருவாளர் பஞ்சாங்கம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜான ஒரு படம். கதையும் சரி திரைக்கதையும் சரி மைனஸ் பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கதையும் சரி திரைக்கதையும் சரி ஒரு சுவாரஸ்யமாக இல்லை. அடுத்து என்னங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அது பாட்டுக்கு கதை ட்ராவல் ஆகுது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த மூவி ஆவரேஜான ஒரு படம். நான் பண்ண இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ரிவ்யூ பிடிக்கலையா தாராளமாக இந்த வீடியோவை அன்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தடவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளோடையோ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு மிக்க நன்றி.